இந்த காணொளி சிக்கன் ஷெட் அமைக்கிறதுக்கான 3வது காணொளி. இதில் நம்ம சிக்கன் ஷெட்டை பற்றி பார்க்க போகிறதில்ல, அதை சுற்றி அமைக்க போகிற வேலி பற்றி பார்க்க போகிறோம். வேலி எங்கெல்லாம் அமைக்க போகிறோமோ அங்கெல்லாம் இருக்கிற புல் செடிங்க அதெல்லாம் நம்ம இப்போ கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாக. ஸோ பெரியவன் கொஞ்சம் அதில் மிஷினில் வெட்ட முடியாத புற்களை வெட்டிகிட்டு இருக்கான். பாலா ஃபுல்லாக ப்ரஷ் கட்டர் போட்டுட்ருக்காங்க. நானும் அவனும் சேர்ந்து தான் இந்த பொருளெல்லாம் வெட்டணும். ஸோ இது ஷீட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பள்ளம் குழியெல்லாம் எடுத்தோம். இதுக்கு தான் இந்த லைன் தான், அது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம 8 அடிக்கு 8 அடி பள்ளம் தோண்டிகிட்ருக்கோம். இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கிறதுனால பெரியவன் பள்ளம் ஹேண்ட் ஓவர் மிஷின்லேயே போடுறான். அவன் பள்ளம் எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்க மண்ணெல்லாம் வெளியே எடுத்து போட்டுட்டு அந்த குச்சி வச்சு ஆழம் செக் பண்ணிட்டோம். அந்த பள்ளம் நம்ம கல் பெருசு பெருசாக இருக்குல்லையா, நீங்கள் முதல் காணொளி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கருங்கல் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அந்த பள்ளத்தை கொஞ்சம் பெருசு பண்ணி தராங்க பாலா ஆகர் மிஷின் வச்சு. ஸோ அதை வச்சு ஓட்டையை பெருசு பண்ணிவிட்டு அதில் இருக்க மண்ணெல்லாம் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த கல்லெல்லாம் தூக்குறது கொஞ்சம் சிரமமான வேலை. அதனால் ஒரு 4 பேர் நம்ம வேலைக்காக அமர்த்திருந்தோம். அவங்க தான் இந்த கல்லை ஃபுல்லாக தூக்குறது, பள்ளத்தில் இறக்குறது, அதை கிடிச்சு நல்லா டைட்டாக்கி அதுக்கு சுற்றி வேலி அமைக்கிறதெல்லாம் இவங்க தான் பண்ணாங்க. ஒரு 3 நாள் எடுத்துக்கிட்டாங்க அந்த வேலை அமைக்கிறதுக்கு. ஒரு 2 நாள் இருந்தாலே போதுமானதாக தான் இருந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் ஒரு 3 நாள் எடுத்து கொஞ்சம் நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. ஜேசிபி வச்சு தான் நம்ம அந்த கல்லை மொத்தமாக அங்கேருந்து தூக்கிட்டு வந்தோம். அது கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால அங்கேருந்து ஜேசிபி வச்சு தூக்கிட்டு கரெக்டாக பள்ளம் எங்கெல்லாம் எடுத்துருக்கோமோ அங்கெல்லாம் ஒரு 2 கல் இறக்கிட்டோம். தூக்கி வைக்கிறது இறக்கி வைக்கிறது எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக பண்ண வேண்டியிருந்தது. அப்படி பொறுமையாக பண்ணியுமே ஒரு 2-3 கல் உடச்சிட்டாங்க. அதனால் ஒரு வேளை நீங்கள் யாராச்சும் வேலி அமைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 5-6 கல் நீங்கள் கூடுதலாக வாங்குறது நல்லது. அப்புறம் அந்த பள்ளம் நேர்கோட்டில் இருக்கிறதுக்காக மேலே ஒரு கயிறு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கயிறு கட்டிட்டு அந்த நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நல்லா அந்த மண்ணை நல்லா உள்ளே தள்ளிட்டு கடப்பாறையில் நல்லா கிட்டிக்கிட்டாங்க. ஸோ இப்படி எல்லா கல்லையுமே இவங்க ஃபுல்லாக நட்டாங்க. இந்த மாதிரி கார்னர் ஸ்டோன்ஸுக்கு மட்டும் சாத்துக்கல் போட்டாங்க, ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக, வேலி நிற்கிறதுக்காக. இப்போ வேலி அமைச்சிட்ருக்காங்க. பாதி வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ மீதி வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. கம்பியை இழுத்து வச்சு நல்லா டைட்டாக கட்டுறாங்க. இது ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் தான் செஞ்சாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம கோழி ஷெட்டுக்கான மேலே ரூஃபிங் எல்லாமே பண்ணிட்டோம். அதுக்குள்ளே ஸோ அதுக்கு கீழே தர போட்டதுக்கு முன்னாடி நம்ம சுற்றி செவரு கட்டணும். அதுக்காக கல்லெல்லாம் நம்ம அங்கே வச்சுருக்கோம். அதுவுமே நம்ம ஃபார்ம்லேருந்தே தூக்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இங்கே இறக்கணும். ஸோ இந்த கம்பியை ஒன்றோட ஒன்று எப்படி அணைக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் இருக்க அந்த ஒரு கம்பி மட்டும் கட் பண்ணி சுற்றி வெளியே எடுத்துடுறாங்க. அப்புறம் இன்னொரு கட்டை, புது கட்டை, இணைக்கிற கட்டை பிரிச்சுட்டு கொஞ்சம் தூரம் திறந்து வச்சிடுறாங்க. வச்சுட்டு ஏற்கனவே அதுலேருந்து உருவினாங்க இல்லையா ஒரே ஒரு லிங்க்கு, அந்த லிங்கை இந்த 2 கம்பியும் பக்கத்தில் வச்சு இப்போ பண்ணுவாங்க. உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறுத்திட்டு கொஞ்சம் தூரத்துக்கு திறந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறமா அந்த 2 முனைகள் இருக்கு இல்லையா, வேலியோட 2 முனைகள், அதை அப்படி சேர்த்து வச்சு அதுலேருந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உருவினாங்க இல்லையா ஒரு கம்பி, அந்த கம்பியை இந்த மாதிரி இடையில விட்டு அதை அப்படியே சுற்றி இப்போ கம்பி வேலி அவங்க செய்யும் போது எப்படி பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி அதை சுற்றி அடி வரைக்கும் கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற கொஞ்சம் கம்பியை வளைச்சி மடித்து விட்டுருவாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு ஜாயிண்ட் போட்ட மாதிரியே தெரியாது, முழு கம்பி வேலி இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்படி தான் இதில் ஒரு கம்பிக்கும் வேலிக்கும் இன்னொரு கம்பி வேலிக்குமான இடைவெளியை மூடுறாங்க. உள்ளே ஒரு கட்டுக்கம்பி போட்டு நல்லா இழுத்து டைட்டாக கட்டிட்டு அதை முடிக்கிடுறாங்க. இப்படி முழு வேலையும் போட்டு முடிச்சுட்டாங்க. இந்த காணொளி இங்கே முடியுது. அடுத்த காணொளியில் நம்ம தர சுற்று செய்வரை பற்றி பார்க்கலாம்.